வணக்கம். மனித உடம்பு ஆனா சிங்கத்தோட தலை, குதிரை முகம் ஆனா அறிவே அள்ளித்தரும் தெய்வம். இப்படிப்பட்ட விசித்திரமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த உயிரினங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனிதன் விலங்குங்கிற எல்லா கேட்டகரியும் தாண்டன இந்திய புராண உலகத்துக்குள்ள போகலாமா? வாங்க. இந்த ஒரு கேள்விதான் இதுதான் நம்மளோட இந்த முழு அலசலோட மையப்புள்ளி. நம்ம பார்க்க போற இந்த மனித மிருகங்கள்லாம் வெறும் கற்பனை கிடையாது. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல்ஸ் அதெல்லாம். சரி, நாம எப்படி இந்த விஷயத்தை அணுக போறோம்னு பாருங்க. முதல்ல இந்த உயிரினங்கள்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அப்புறம் தெய்வீக அவதாரங்களா வந்தவங்கள பத்தியும், கோயில்ல நம்மள பாதுகாக்கிற சிலைகளை பத்தியும், அதுக்கப்புறம் ரொம்ப மர்மமான பழங்குடியினரை பத்தியும் பார்க்க போறோம். கடைசியா இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். நம்ம இந்து புராணங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷனோட குணத்தையும் மிருகத்தோட குணத்தையும் ஒன்னா சேர்த்த மாதிரி ஏகப்பட்ட கலப்பின உயிரினங்கள் இருக்கு. அது பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு சக்தி வாய்ந்த குறியீட்டு நோக்கம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம முதல் முக்கியமான செக்ஷனுக்குள்ள போறோம். இந்த பிரபஞ்சத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே கடவுள்கள் எடுத்த சில விசேஷமான கலப்பின வடிவங்களை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நரசிம்மர். அவரோட பேர்லயே எல்லாம் அடங்கி இருக்கு இல்லையா? நர அப்படின்னா மனிதன், சிம்ஹானா சிங்கம். அப்ப நரசிம்மர்னா மனித சிங்கம். இந்த மனித உடலும் சிங்கத்தலையும் கொண்ட வடிவம் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான முக்கியமான காரணத்துக்காக எடுக்கப்பட்டது. இந்த கதையோட பெரிய திருப்புமே இரண்யகசிபு வாங்கின இந்த வரம்தான். பிரம்மா கிட்ட இருந்து அவன் வாங்கின வரத்தின்படி அவனை சாகடிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க, மனுஷனாலையும் கொல்ல முடியாது, மிருகத்தாலையும் முடியாது, வீட்டுக்குள்ளேயும் முடியாது, வெளியே முடியாது, பகல்லையும் முடியாது, ராத்திரிலையும் முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் முடியாது. இது ஒரு தீர்க்கவே முடியாத சிக்கல் மாதிரி இருந்துச்சு. இங்க தான் அந்த தெய்வீக லூப் ஹோல் வருது. விஷ்ணு எடுத்த அந்த நரசிம்மர் அவதாரம் இரண்யகசிபோட வரத்துல இருந்த ஒவ்வொரு கண்டிஷனையும் அப்படியே உடைக்குது. பாருங்க, அவர் மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல, ரெண்டும் கலந்தவர். அந்தி நேரத்துல, அதாவது பகலும் இல்லாம இரவும் இல்லாம இருக்கிற அந்த ட்வைலைட் டைம்ல அரண்மனை வாசற்படியில, அதாவது உள்ளேயும் இல்ல வெளியும் இல்லங்கிற இடத்துல தன் மடியில வச்சு எந்த ஆயுதமும் இல்லாம தன்னோட கூர்மையான நகங்களாலேயே அவனை கொல்றார். இது இவ்ளோ ஒரு புத்திசாலித்தனமான தெய்வீக திட்டம். அடுத்து நாம பார்க்க போற ஒரு முக்கியமான பாதுகாவலர் ஹயக்ரீவன். ஹயம்னா குதிரை, கிரீவானா கழுத்து. குதிரை தலையோட காட்சி தர்ற இவர் அறிவின் கடவுளா வணங்கப்படுறார். நரசிம்மர் மாதிரியே இவரும் ஒரு பெரிய சிக்கலை தீர்க்கத்தான் அவதாரம் எடுத்தார். இந்த 2 அவதாரங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை இங்க அழகா பார்க்கலாம். நரசிம்மர் தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாத்த வந்த ஒரு பிசிக்கல் ப்ரொடெக்டர். ஆனா ஹயக்ரீவர் அப்படி இல்ல. திருட்டு போன வேதங்களை மீட்டு அறிவை காப்பாற்ற வந்த ஒரு டீச்சர். நரசிம்மர் நீதியோட கோபத்தை காட்டுறார்னா, ஹயக்ரீவர் ஞானத்தோட வடிவமா இருக்கார். சரி, தெய்வீக அவதாரங்கள்ல இருந்து இப்போ நாம கோயில்களுக்குள்ள போலாம். அங்கே கட்டிடக்கலையோட ஒரு அங்கமாவே மாறிப்போன சில உயிரினங்களை பத்தி பார்க்க போறோம். இவங்க கோயில்களை பாதுகாக்கிற கல்காவலர்கள். நீங்க தென்னிந்திய கோயில்களுக்கு போயிருந்தா கோயில் தூண்கள்ல இந்த ஒரு அற்புதமான உயிரினத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுதான் யாளி. பொதுவா சிங்க உடம்பும் யானை மாதிரி வேற ஏதாவது ஒரு விலங்கோட தலையும் வச்சு இதை செதுக்கியிருப்பாங்க. யாளிங்கிற பேருக்கு உக்கிரமான மிருகம்னு அர்த்தம். இந்த யாளிகள்லே பல வகை இருக்கு. இங்க பாருங்க, யானை தலையோட இருந்தா அதுக்கு பேரு கஜ யாளி, மனித தலையோட இருந்தா அது நரயாளி, ஏன் நாய் முகத்தோட இருந்தா கூட அதுக்கு சொனையாளின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த சிற்பங்களோட முக்கியமான நோக்கம் இதுதான். கோயிலுக்குள்ள வர்ற தீய சக்திகளுக்கு ஒரு பயத்தையும் அதே சமயம் பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக பிரமிப்பையும் கொடுக்கறது தான் யாளிகளோட வேலை. சொல்லப்போனா அவங்க வெறும் அலங்காரம் இல்ல, உக்கிரமான கார்டியன்ஸ். காலப்போக்குல யாளிகளோட சிற்பக்கலை எப்படி வளர்ந்துச்சுன்னு பாருங்களேன். பல்லவர் காலத்துல தூணுக்கு கீழே சின்னதா குனிஞ்சு உட்கார்ந்த மாதிரி இருந்த யாளிகள் பல 100 வருஷம் கழிச்சு நாயக்கர் காலத்துல பிரம்மாண்டமா 3 மீட்டர் உயரத்துக்கு எழுந்து நின்னு கோயில்களோட ஒரு தவிர்க்க முடியாத அடையாளமாவே மாறிடுச்சு. ஓகே, இப்போ நாம இன்னும் கொஞ்சம் மர்மமான ஒரு பகுதிக்குள்ள போறோம். இவங்க கடவுள்களும் இல்ல, கோயில் காவலர்களும் இல்லை. இவங்க மனுஷங்க வாழ்ற உலகத்தோட எல்லைக்கு அந்த பக்கம் யாருக்கும் தெரியாத மலைகள்ல வாழ்றதா சொல்லப்படுற ஒரு பழங்குடியினும். கிம்புருஷர்கள். மகாபாரதம் சொல்றபடி இவங்க இமயமலையில வாழ்ந்த ஒரு இனம். இவங்கள பத்தின வர்ணனைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாதி சிங்கம், பாதி மனுஷன், சில சமயம் குதிரை தலையோட கூட இருந்ததா சொல்றாங்க. அதாவது மனிதர்களோட உலகத்துக்கும் தெய்வங்களோட உலகத்துக்கும் நடுவுல ஒரு மர்மமான எல்லையில இவங்க வாழ்ந்திருக்காங்க. கிம்புருஷருங்கிற பேர்லயே ஒரு பெரிய ஆச்சரியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தா கிம்னா அதுவா, புருஷன்னா மனிதன். அப்போ
அது மனிதன்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த பேரோட அர்த்தம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இவங்கள பார்த்தப்போ எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு இந்த பேரே சொல்லுது இல்லையா? இதுவரைக்கும் நாம பார்த்த நரசிம்மர், ஹயக்ரீவர், யாளிகள், கிம்புருஷர்கள் இது எல்லாத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். இந்த மாதிரி உயிரினங்களை ஏன் உருவாக்கினாங்க, இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? அப்போ இந்த உயிரினங்களோட முக்கியமான பங்குகள் என்னன்னு பார்த்தா அவை கடவுளோட சக்திக்கு எல்லையே இல்லைன்னு காட்டுது. புனிதமான இடங்களுக்கு ஒரு உக்கிரமான காவலனா இருக்கு. நரசிம்மர் கதை மாதிரி சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு கிரியேட்டிவான தீர்வை காட்டுது. கடைசியா இது எல்லாமே மனுஷனோட கற்பனை திறனுக்கும் எல்லையே இல்லைங்கிறத நமக்கு உணர்த்துது. இந்த சார்ட்டு நம்ம பார்த்த எல்லாத்தையும் அழகா தொகுத்து சொல்லுது. நரசிம்மர், ஹயக்ரீவர் மாதிரி அவதாரங்கள் புராணக் கதைகளோட ஹீரோக்களா இருக்காங்க. யாழிகள் நம்ம கண்ணு முன்னாடி கோயில்கள்ல இன்னைக்கும் நிக்குது. ஆனா கிம்புருஷர்கள் கதைகளோட ஓரத்துல ஒரு மர்மத்தோட பிரதிநிதியா இருக்காங்க. கடைசியா ஒன்னு மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மனித சிங்கங்களும் குதிரை கடவுள்களும் வெறும் பயமுறுத்துற மான்ஸ்டர்ஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு அவங்க ஒரு சின்னம். அறிவோட பாதுகாவலர்கள், குழப்பத்துக்கு எதிரான சக்தி வாய்ந்த காவலர்கள். இந்த அலசரோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம உருவாக்குற இந்த புராணங்களும் நாம கற்பனை பண்ற இந்த உயிரினங்களும் உண்மையில நம்மள பத்தி, நம்ம பயங்களை பத்தி, நம்ம நம்பிக்கைகளை பத்தி என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.